ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பனானா கேக் பண்ண போகிறோம். இந்த பனானா கேக் நான் ரைஸ் குக்கரில் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து நம்ம அவனில் பண்ணுவோம், மைக்ரோவேவில் பண்ணுவோம், குக்கரில் பண்ணுவோம். இன்றைக்கி ரைஸ் குக்கரை வச்சு நம்ம எப்படி வந்து கேக் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம வாழைப்பழத்தை வந்து ரெண்டுத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை மஞ்சக்கரு வந்து தனியாக பிரிச்சுட்டேன், வெள்ளைக்கரு இதில் இருக்குது. வெள்ளைக்கரு வந்து நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். எல்லோ வந்து ஒரு லைட் எல்லோ கலர் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. அதே போல் ஒயிட்டும் வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த ஒயிட் வந்து இப்படி எடுத்தோன்னா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும். பாருங்கள், இது வரைக்கும் வந்து நம்ம பீட் பண்ணோம். இப்போ வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை நல்லா மசிச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் எக் ஒயிட் ஆட் பண்ணிட்டேன். இதோடு வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு நம்ம வந்து கலக்கிக்கலாம். கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம் அப்படியே. கேக் பேட்டர் வந்து நிறைய மெத்தடில் வந்து செய்வாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நான் மிக்சியில் கூட போட்டிருக்கேன். மிக்சியில் கூட கேக் பேட்டர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மெயின் வந்து முட்டை ஆட் பண்ணினா முட்டை நல்லா பீட் பண்ணணும். இது செப்பரேட்டாக வந்து நம்ம செய்கிறதுனால வந்து இதில் அது வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக நல்லா வந்து சாஃப்ட் கேக் கிடைக்கும். இதில் வந்து 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து பட்டர் வேணும்னா கூட கொஞ்சம் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் இல்லைன்னா எண்ணெய். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இந்த வாழைப்பழம் வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து முட்டை மஞ்சளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மைதா 1 கப் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை வந்து நம்ம வந்து இதில் அப்படியே ஜலிச்சுக்கலாம்.
இப்போ இதை ஃபஸ்ட்டு கலக்கி விடலாம். அப்படியே ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து பீட் பண்ணாதீங்க, ரொம்ப வந்து கலக்க வேண்டாம். அப்படியே இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. மிச்ச மாவையும் கலக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் பால் விடுறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். இதில் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன். நட்ஸும் திராட்சையும் வச்சுருக்கேன், கருப்பு திராட்சை. இதை வந்து கொஞ்சம் மைதா கலக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து நட்ஸ் போடும்போது கொஞ்சம் மைதா கலக்கி போடுங்க, இல்லைன்னா வந்து எல்லாம் போய் அடியில் தங்கிடும். இப்போ ரைஸ் குக்கரோட கண்டெய்னரை வந்து நல்லா பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பட்டர் பேப்பர் நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலேயும் வந்து பட்டரை இது பண்ணிக்கலாம், ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து தட்டிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ ஏர் பபிள்ஸ் வருது பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸும் வந்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் கண்டெய்னரை ரைஸ் குக்கரில் வச்சிடுறேன். இதுக்கு மூடி போட்டுடலாம். இப்போ இது குக்கிங் ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். இதை ஆன் பண்ண பின்னாடி நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஆஃப் ஆகிருக்கும், திருப்பியும் வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். இது போல் வந்து 3 டைம்ஸ் நம்ம செய்யலாம். சில ரைஸ் குக்கருக்கு வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் மாறுபடலாம். அதனால் வந்து ஒரு 8 மினிட்ஸ்லேருந்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 டைம்ஸ் வைக்கணும். இப்போ நான் வந்து இதில் 10 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ நான் டைம் பார்த்துப்பேன். டைம் பார்த்துட்டு 10 மினிட்ஸ் கழித்து நான் வருவேன். வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு 3-4 மினிட்ஸ்க்கெல்லாம் வந்து ஆஃப் ஆகிடும். பிறகு அது ஆறணும். கொஞ்ச நேரம் ஆறின பின்னாடி நம்ம வந்து திருப்பியும் ஆன் பண்ணணும். இதே போல் 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 3 டைம்ஸ் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடுங்க. இப்போ இது குக் ஆகட்டும்.
இப்போ 4 minutes கழித்து அது ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் நான் வச்சதுலேருந்து 10 minutes கழித்து தான் நான் திருப்பியும் ஆன் பண்ண போகிறேன். இப்போ நான் கேக் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 10 minutes ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் ஆன் பண்ணுறேன். மறுபடியும் இந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 10 minutes. இது நீங்கள் சேஃப்டிக்கு அலாம் வச்சுக்கலாம். 3 10s அப்படியே அலாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து 10 minutes ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம ஆன் பண்ணி விடலாம். இன்னும் ஒரு தடவை பண்ணணும். திருப்பியும் 10 minutesக்கு நம்ம அலாம் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் 10 minutes ஆயிடுச்சு. நம்ம ஆன் பண்ணி விடலாம். இதுதான் லாஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா க்ளீனாக வருது. வெந்துருச்சு. இப்போ இது ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம ரைஸ் குக்கரில். இப்போ தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் குக்கரில் செஞ்ச கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கட் பண்ணி பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. வாழைப்பழ கேக், பனானா கேக் வித் நட்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் குக்கரில் செஞ்ச பனானா கேக் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.